நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளை துனியா. பிரவீன் பூர்பாத்தில் பார்ட் 3 டிப்பனி ஃபுல்லாக போட்டுட்டு வரோம். இது மொத்தம் 6 இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 6 படிச்சிட்டாங்களே. இதில் ஏதாவது 2 தான் கொடுப்பாங்க. ரொம்ப 1 8 மார்க்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இது இப்போ தேர்டு பார்க்குறோம். ஷர்வநாக், பேஜ் நம்பர் 324 எடுத்துங்க. श्री जयशंकर प्रसाद हिंदी के महान नाटककार हैं. जयशंकर प्रसाद हिंदी பெரிய நாடக ஆசிரியராக இருக்கிறார். स्कंदगुप्त उनका ही लिखा ऐतिहासिक नाटक है. ஸ்கந்தகுப்தர் இந்த வரலாற்று நாடகமாக ஏற்றிருக்கிறார். சர்வநாக் இசை நாடகக்கா பார்த்துருக்கேன். இதில் சர்வநாக் இந்த நாடகத்தில் முக்கிய பங்காக வகிக்கிறார். சர்வநாக் குப்த साम्राज्य की सेना की एक कुल्लम का नायक हैं. இந்த சர்வநாக் இந்த குப்த சாம்ராஜ்யத்தில் ஒரு பெரிய இராணுவ தளபதியாக இருந்தார். வக் ராஜ்மஹல் की सुरक्षा के लगा ரகத்தாக இவர் நம்ம ராஜ்மஹல் அப்படின்னா அந்த அரண்மனை பாதுகாப்புறத்தில் இவர் முக்கிய பங்காக இருக்கிறார். உஸ்கி பத்தினி ரமா, அவருடைய மனைவி பெயர் ரமா. யார்? சர்வநாகோட மனைவி பெயர் ரமா. உஸ் பார் பார் தித்துக்கார்த்தா ஹை, அவங்க அந்த ரமா எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. உஷ் நிக்கம்மா அவர் ஆதர்ஷின் கர்த்திகை. அதே போல் நீ எதுக்குமே பயனில்லாதவனா இருக்கிற, எதுக்குமே நீ லாக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க மனைவி சர்வநாக் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இஸ்லியே ஆகையால் வகு திக்கானா சாழ்த்தாங்க. உடனே அப்போ தான் எப்போ பார்த்தாலும் நம்மளை மனைவி திட்டிகிட்டு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். சாழ்த்தா அப்படின்னா நினைக்கிறது. சாகத்தாகி என்னவென்றால் வகுபி குச்சிக்கர் சக்தாக. குச்சிக்கர் அப்படின்னு எது செஞ்சாலும் ஏதோ ஒன்று குறை சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு அவன் நினைக்கிறான். மகர் ஆனால் இஸ்கேலியே, இதற்காக வகு கலத்து ராஸ்தே சூழ்த்தாங்க. அதனால் அவன் ஏதாச்சும் நம்ம தவறான பாதையில் போனால் நம்ம ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் நல்லவனாக இருக்கிறோம், இருந்தாலும் நம்மளுக்கு எதுவுமே இதாக கிடைக்கல, நம்ம தவறான வழியில் போய் நம்ம நல்ல பேர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். சர்வநாக் பட்டார்க்கு रुपये पैसे का लालच दिखाता है. ஒன்று இந்த பட்டாருக்கு இந்த பணத்தை பைசா அப்படின்னா காசு, ருப்பியனா பணம். இந்த பணத்தை ஆசை காட்டி என்ன பண்ணுறான், அவனுக்கு பேராசை காட்டுறான். லாலச்சு அப்படின்னா பேராசைன்னு, பணங்காசை காட்டி அவனுக்கு ஆசை காட்டுறான் இந்த பேருக்கு பட்டாருக்கு. ஹோ தோ சர்வநாக் उन दूता के साथ मिल जाता है. உடனே தூத்தா அப்படின்னா தீயவர்னு எடுத்த உடனே சர்வநாக் என்ன பண்ணுறான், அந்த பட்டாருக்குன்றவன் ஒரு கெட்டவனு அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுறான், அவங்க கூட சேர ஆரம்பிச்சிடுறான். ஷாத்து மில்னா சேர்ந்துக்கிறான், அவங்க கூட சேர்ந்துடுறான். பட்டாருக்கு ககத்தா மான்கர் சமாட்டு குமாரகுப்தக்கா मारने में उसके சகைத்தா கர்த்தாக. உடனே அவங்க கூட சேர்ந்தோடனே பட்டாருக்கு சொல்கிறான், ககத்தான அவன் சொல்கிறான், கேட்டு பேரரசு குமாரகுப்தரை நீ மாறினேன்னா நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாருக்கு சொல்கிறான். அது உனக்கு நான் என்ன வேணாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உஸ்கி சகைத்தா கர்த்தாக, அவனை நான் கொல்லணும், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறான். அப்புனே சமாட்டுக்கு சாத்து விஸ்வவாஸ்தா கர்த்தாக. அப்போ விஸ்வவாஸ்தா அப்படின்னா அப்புனே தன்னுடைய நம்ம பேரரசனுக்கு அவர் விஸ்வமானதாக அவன் ஏற்கனவே இருந்தான். பட்டாருக்கு மகாதேவி தேவகிக்கோ மார் டால்தேக்கி ஆஞா தேத்தாக. உடனே அந்த பட்டாருக்கு என்ன பண்ணால் மறுபடியும் நம்ம மகாதேவி குமாரகுப்தரோட மனைவி முதல் மனைவி தேவகி நீ கொல்லணும், டால்னா நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறான். ஆஞ்ஞானா ஆர்டர் கட்டளையிடுறான். யாருக்கு? சர்வகாலம் கட்டளையிடுறான்.
சர்வநாகு நகி மான்தா. உடனே சர்வநாக் அவன் ஒத்துக்க மாட்டான். அந்த மாதிரி நான்லாம் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கொள்ளவில்லை. இசி வகு அப்பனி வீரதாக வீரதாகையிலேயே கலங்கு மான்தாகை. எனக்கு இது இந்த இதை நான் செய்கிறது ரொம்ப எனக்கு கலங்கு அப்படின்னா அவமானம்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணுறது எனக்கு நான் உண்மையாலும் ஒரு வீரனாக இருக்கிறேன். இந்த மாதிரி செய்யறதுக்கு நான் அவமானமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பட்டார்கிட்ட சர்வநாக் சொல்கிறான். வகு ககத்தாக அவன் சொல்லி முடிக்கிறான். என்னவென்றால் முஜே சத்ரு திக்குத்தாக, வேறு யாராச்சும் எதிரி என்கிட்ட காட்டு, அவங்கள மட்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிரி மட்டும் காட்டு செய்கிறேன் அப்படிங்கிறான். மை பூக்கு பேடியக்கு பாந்தி உஸ்கா கூனே பீனேக்கர் லூங்கா. அப்போ சொல்லிவிட்டு இந்த பூக்குனா பசின்னு அர்த்தம். அவன் பசியாக இருக்கிறப்ப பேடியா அப்படின்னா ஓனாய். இந்த பசியாக இருக்கிற ஓனாய் நான் கூப்புனா கூன்னா ரத்தத்தை, அந்த ரத்தத்தை நான் குடிக்கிற மாதிரி யாரை வேணாலும் காட்டு, அவங்க ரத்தத்தை நான் குடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன வேணாலும் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சர்வநாக் சொல்கிறான். பறந்து நிரோகு ஹத்தியாமி நகி கரே சக்குங்க. அதனால் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ சொன்ன செயல் மட்டும் நான் கண்டிப்பாக என்னால் செய்ய முடியாது அப்படின்னா. பிரபந்த புத்தி பட்டாருக்கு தோனு சர்வநாகு கோ ஷராபு பிலாத்தேகை. உடனே இந்த பிரபந்த புத்தியும் அந்த இவங்களை கொல்ல மாட்டேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறான், அந்த மாதிரி அவன் இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு இந்த பட்டாருக்கும் பிரபந்தி புத்தி அவனுக்கு அந்த சர்வநாகுக்கு ஷராபுனா அந்த ட்ரிங்க்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. அவங்க நிறையா குடிக்க வைக்கிறாங்க அவனை. நஷேமி ஆக்கர் வகு மகாதேவி தேவகிக்கு ஹத்தியா கர்ணி தயார்கோ ஜாத்தாகை. தேவகி கொல்ல மாட்டேன்னு சொன்னான். ஆனால் குடி நிறையா குடித்த உடனே என்ன பண்ணுறான், நசேமே அப்படின்னா குடி போதையில் அவங்கள பட்டார்கிட்டே சொல்கிறான், இந்த மகாதேவி தேவகி நான் கண்டிப்பாக நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்லி தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சர்வநாக் சொல்கிறான். நசிமி உஸ் அப்பனி பத்தினி பி கோயி பராயி ஸ்திரீ லகாத்திகை. அப்போ அந்த குடிபோதையிலோட தன்னுடைய மனைவி கூட அவனுக்கு என்ன பண்ணால் வேற மாதிரி அவனுக்கு தெரியுது. குடிபோதையில் உஸ்கி பத்தினி ரமா ரகசிய தாடு லேத்திகை. உடனே ரமாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த மாதிரி தேவகி இந்த மாதிரி தன்னுடைய கணவன் கொல்ல போகிறான்னு தெரிஞ்ச உடனே ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறாப்புல. தெரிஞ்சுக்கிட்டு பக்கு சர்வநாகுக்கா ரோக்குத்தாகை. அப்போ அவன் உடனே என்ன பண்ணுறான், தடுக்கிறான் அந்த மாதிரி கணவர்கிட்ட. அந்த மாதிரி அவங்கள தேவி அம்மா நீங்கள் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாப்புல. சர்வநாகு உஷேபி டால்தேகு கோஷிஷ் கர்த்தாகை. அப்போ உடனே என்ன தடுக்கும்போது அவன் இல்லை நான் கண்டிப்பாக நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கோஷிஷ்னா முயற்சின்னு அர்த்தம். அது முயற்சியில் தான் ஈடுபட்டுருக்கேன்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். சர்வநாக் பட்டாருக்கு அவர் அனந்ததேவி மகாதேவி தேவகிக்கா வது கர்ணே ஜாத்தேகை. அப்போ பட்டாருக்கும் சர்வநாகு, அடுத்து பட்டாருக்கு, அடுத்தது அனந்ததேவின்றது அவருடைய 2வது மனைவி. 3 பேர் என்ன பண்ணுறாங்க, மகாதேவி தேவகி கொல்றதுக்கோசரம் போயிட்டுருக்காங்க. மகர் ஆனால் சம்மியப்பர் ஸ்கந்த ஆக்கர் அப்பனி மாங்குக்கா பச்சாத்தாங்க. அந்த நேரத்தில் சகினா சரியான நேரத்தில் அவனுடைய மகன் தேவகியோட மகன் ஸ்கந்தகுப்து. அந்த ஸ்கந்தர் அங்கே வந்தவுடன் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அம்மா காப்பாற்றிடுறாங்க. அப்பனி மானா அம்மா, தன்னுடைய அம்மா என்னன்னா பச்சாத்தானா காப்பாற்றுறது, அவங்ககிட்ட காப்பாற்றிடுறாங்க. சர்வநாக்குக்கும் தண்ட நகி தேத்தா. உடனே இந்த ஸ்கந்தர் என்ன பண்ணுறார், ஸ்கந்தகுப்து சர்வநாகுக்கு தண்டனை தரலையாம். அவர் தான் கொல்ல வர்றது, இருந்தாலும் தன் அம்மாவை கொல்றாங்கன்னு தெரிஞ்சும் தண்டனை சர்வநாகுக்கு ஸ்கந்தர் கொடுக்கல. அப்படி மாங்கி ஆன்யா மான்கர்
सर्व को आनंद सर्व को அந்த தேத்துக்கா வித்யாபதி நியூத்து கருத்தாக உடனே வந்து அவங்களுடைய அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, தேவகி வந்து அவங்க கட்டளையிடுறாங்க தன்னுடைய மகனுக்கு வந்து என்னை கொல்ல வந்ததுனால வந்து நீ வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னதுனால என்ன பண்ணுற உடனே நானே விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்கந்தர் சொல்லிட்டு என்ன பண்ணுறாப்புல அவங்க அம்மா வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வித்யாபதினா வந்து ஒரு பாடகசாலைன்னு அர்த்தம். அதில் வந்து ஒரு வேலை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க, ஊருக்கு சர்வநாகுக்கு வந்து கொடுக்குறாங்க, வேலை போட்டு தராங்க. இஸ்பர் சர்வநாகு மகாதேவி தேவகிக்கு பைரோம்பர் கிர்கர் மாஃபி மாங்கத்தாகை உடனே வந்து தன்னை வந்து கொல்லாமல் விட்டதுனால சர்வநாகு என்ன பண்ணுறா, மகாதேவி தேவகிட்டு வந்து பைரோம் அப்படின்னு வந்து 2 கால்களிலும் என்ன பண்ணுறாங்களா, கிர்கர்னா கீழே விழுந்து மன்னிப்பு கேட்குற, மாஃபி மாங்கத்தா அப்படின்னா இந்த மாதிரி அந்த அம்மாட்ட விழுந்து என்னை வந்து தயவுசெய்து நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வநாகு வந்து தேவி கால் வந்து மன்னிப்பு கேட்குறாப்புல. சர்வநாகு பூரா பத்தல் ஜாத்தாக முற்றிலும் என்ன பண்ணிட்டான், சுத்தமாக மாறிட்டான், பழைய மாதிரியே இல்லை, முற்றிலும் மாறிவிட்டான். आनंद बेंत के विद्यापति के रूप में सर्वनाग अपना काम ठीक करता है. அவர் அந்த பாடசாலையில் வந்து அவருக்கு வந்து காம்னா வேலைன்னு அர்த்தம். அந்த வேலை வந்து டீக்குனா வந்து சரியான விதத்தில் வந்து அவர் வேலை வந்து சரியான விதத்தில் செஞ்சு முடித்தாராம் சர்வநாக்கு. பட் ஆர்க்கு ஆதிக்கு ஷாத்து ரகத்தே சம்மிய வக்கு ஹுனாக்கு ரகசிய ஜானி ஜாத்தாக அந்த அப்படி இருக்கப்போ இதுக்கு முதல் வந்து பட்டார் கூட தானே வந்து சேர்ந்துருந்தான் சர்வநாக்கு. அப்போ அவங்க கூட சேர்ந்துட்டு இருந்த டைமில் வந்து அந்த நேரத்தில் அப்போ ரகத்தே சம்மிய வக்கு குணா அப்படின்னா வந்து அவங்க கொள்ளையர்கள் வந்து ரகசியமாக வந்து எப்படி அவங்க இப்போ பண்ணுறாங்க செய்கிறாங்கன்றது அதை வந்து சர்வநாக்கு வந்து கற்றுருப்பான் அவங்க கூட சேர்ந்துருந்தப்ப, இந்த தீயர்களோட சேர்ந்துருந்தப்ப அதை வந்து இப்போ இங்கே யூஸ் பண்ணிக்கிறான் சர்வநாக்கு. வந்து जाता है इसका फ़ायदा उठाकर देश का खून धन बचाता है और खून को சிந்து தட்டு சே பாகு தேத்தாக அதை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நம்ம நாட்டுடைய இஸ்கே ஃபாதா அப்படின்னா வந்து அந்த அந்த அவங்க அந்த சாதுரியமாக என்ன பண்ணுறாப்புல நம்ம நாட்டினுடைய வந்து தண்டனை வந்து செல்வங்கள்னு அர்த்தம். தன்னுடைய செல்வத்தை எல்லாம் என்ன பண்ணுறாப்புல காப்பாற்றுறாப்புல சர்வநாக் வந்து காப்பாற்றிட்டு. மற்றும் கூன் அப்படின்னா அந்த கொள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்க, சிந்து அப்படின்னா சிந்து தட்டினா வந்து நதி கரைன்னு அர்த்தம். சிந்து நதி கரையத்தில் வந்து அவர் வந்து விரட்டி அடிச்சிட்றாப்புல. இந்த மாதிரி அந்த கொள்ளையர்கள் வந்து சர்வநாக் வந்து விரட்டி அடிச்சிட்றான். விஜயா அப்பனி பானோம் பர் பச்சாதாத்தா ஹை விஜயா வந்து அப்பனே பாப்போம் அப்படின்னா வந்து பாவங்கள்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து விஜயா வந்து நான் வந்து இதுக்கு மாதிரி எவ்வளோ நான் பாவங்கள் வந்து அதை வந்து நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மனம் வருந்துறா விஜயா. அவர் மற்றும் பட்டார்க்குக்கோ சோடுக்கர் நிக்கல் ஆத்திகை அங்கேருந்து மனம் வரைஞ்சி என்ன பண்ணுறா, பட்டாருக்கு விட்டு பிரிஞ்சு வந்துடுறா. சோடுக்கர்னா அவனை விட்டுட்டு விஜயா வந்து திரும்பி வந்துடுறா. இசி சம்மியப்பார் இந்த நேரத்திலும் பக்கு சர்வநாகு மில்த்திகை இந்த நேரத்தில் பிரிஞ்சு வரப்போ சர்வநாகு வந்து சந்திக்கிறா. யார் விஜயா வந்து சந்திக்கிறா. சர்வநாகு விஷே தேச சேவாக்கே 10 पर अग्रसर हान का உபதேச தேத்தகை. அப்போ வந்து வித்யா சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து பட்டாருக்கு வந்து ரொம்ப கெட்டவன், நீ நாட்டுக்கு சேவைக்கோசரம் வந்து ஒரு தளபதியாக இருந்து ஒரு படை வீரர்னால ஒரு முக்கிய பங்கில் நீ இருந்து நீ சரியான பாதை வந்து நீ வந்து பயன்படுத்திக்கோ, இவங்க கூட வந்து சேராத அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து அவள் வந்து உபதேசம் அப்படின்னா வந்து இது சொல்லியிருப்பாள், அட்வைஸ் பண்ணியிருப்பாள் யாருக்கு, சர்வநாகுக்கு. விஜயா தேசே கல்யாண் காம் கே லியே ஆகு ஆத்திகை. உடனே வந்து விஜயா என்ன பண்ணுறா, இனிமேட்டு வந்து நாட்டினுடைய நலனுக்காக கல்யாண நலனுக்காக இனிமேட்டு வந்து நம்ம பணியில் வந்து பணி செய்கிறதுக்கு வந்து முன் வரா. நம்ம நாட்டு இது வரைக்கும் நான் கெட்டது வந்து கெட்டங்களோட சேர்ந்து செஞ்சுருக்கலாம், இனிமேட்டு நான் நல்லதே செய்கிறேன் அப்படின்னு மனவருந்தி நல்லது செய்யணுன்னு வரா. சர்வநாகு ஸ்வியன் அச்சாயிக்கு அவர்
ஜாத்தாக. அப்போ தான் வந்து சர்வநாக் வந்து அவன்கிட்ட வந்து வெளியே வந்ததை வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறா, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறா விஜயா. அவர் பூல் 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 பட்டாக்கோ கோபி அச்சாயிக்கு அவர் முடாத்தாகை. அப்போ தான் வந்து நம்ம செய்கிறது இவ்வளோ நாளாக வந்து பூல்னால் வந்து தவறுன்னு அர்த்தம். நம்ம செய்கிறதுல இவ்வளோ நாளாக வந்து நம்ம வந்து பட்டா கூட சேர்ந்து நம்ம தவறு செஞ்சிட்டோம். இனிமேட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து நல்லதே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. இஸ் தரகு சர்வநாகு ஆரம்பமே லோபு அவர் லாலச்சிக்கு காரன் துஷ்கந்தி மே பகத்தாக. இந்த 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 இதில் வந்து சர்வநாக் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து லாபம் அப்படின்னா வந்து நிறையா வந்து லாபமாக நம்மளுக்கு நிறையா கிடைக்கணும். அதே போல் பேராசையும் பணங்காசு எல்லாம் கிடைக்கணும். நம்மளுக்கு அவன் பேராசையும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவன் இந்த காரணத்தினால வந்து அவன் இருந்தோம். இதில் வந்து என்ன பண்ணுறான், திஷ்காந்தி அப்படின்னு வந்து அந்த சிக்கலேருந்து என்ன பண்ணுது, இந்த சிக்கலில் படுத்தாங்க. இதில் சிக்கல் வந்து சிக்கிட்டு இருந்தான். அவர் இந்த தேச துரோகி பன்தாக. இந்த இதில் துரோகியாகவும் இருந்தான். நம்ம நாட்டுக்கு வந்து துரோகம் செய்கிறதுல ஈடுபட்டு இருந்தான். ஆனால் பிறகு பாத்துக்கு அப்பனி பூல் பக்ஷான்கர் யாச்சிதம் பச்சாதகை. இதுலேருந்து என்ன பண்ணுறான், இனிமேட்டு நம்ம இனிமேல் நல்லது தான் செய்யணும், கெட்டதுலேருந்து விட்டுட்டு நன்மை செய்வோம் அப்படின்ட்டு வந்துட்டான். தப்பு தேச சேவக்கு பன் ஜாத்தாக. இனிமேல் நாட்டுக்கோசரம் வந்து நான் வந்து ஒரு சேவகனாக இருப்பேன், எல்லாமே நல்லதே செய்வேன். இஸ் தரகு சர்வநாகு கா பாத்திர சித்திரன் இஸ் நாடகு கா கூபு வகை. இந்த நாடகத்தில் வந்து சர்வநாக் வந்து முக்கிய பங்கு வந்து வகிக்கிறார். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.